தமிழ் சினிமால ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அது கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டே தான். அண்ட் அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து, ரஜினி படத்துல இருந்து, இன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜயோட படம் ரிலீஸ் ஆகுற இந்த நாளும் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் டே. ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள். அண்ட் அது கூட வந்து தமிழ் சினிமாவோட திருவிழா வேற. ஸோ டபுள் தமாக்கா தான் இன்னைக்கு. இந்த ஸ்பெஷல் டேவ நம்ம கூட செலிப்ரேட் பண்றதுக்காக the sensational personality of the year. Let's welcome director Nelson. Hello sir. Sir, Jolio Gymkhana Beast Feast with director Nelson. Sir, welcome to the show. Thank you. ரொம்ப ரொம்ப happy. Thank you so much sir. இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன்ல எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ உங்களோட சக்சஸ பார்க்கும்போது ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் எங்க எல்லாத்துக்குமே. உங்கள பத்தி ஒரு சின்ன வரலாறு சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சார்? பிறந்தது வந்து வேலூர் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா ஆமா, சார்? ஆமா. மாத்தி சொல்லிட்டேன். வேலூர். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 மந்த்ஸ்லயே சென்னை வந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சென்னை தான். பார்ன் அண்ட் பிராட் அப். சாரி, பார்ன் அங்க, பிராட் அப் இங்க. அப்புறம் இங்க ஸ்கூலிங்லாம் இங்க தான். ஃபர்ஸ்ட் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் அங்க சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் நியூ காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன். சார் நியூ காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன். பட் அது வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்கள கஷ்டப்பட்டு தள்ளின ஒரு கோர்ஸ். ஆமாமா. ஏன்னா எனக்கு அப்போ விஸ்காம்னா என்னன்னு தெரியாது. அது எங்க அப்பா ஓகே அது போய் படின்னாரு. அப்போ கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினைக்கும் போது கோர்ஸே முடிஞ்சிடுச்சு. சார் நியூ காலேஜ்ல உங்க வாழ்க்கையில நியூவா என்ன நடந்தது சார்? நியூ காலேஜ் என்னங்க பாய்ஸ் காலேஜ். சோ சேட். சும்மா அப்படியே பசங்களோட பேசி ஜாலியாக இருந்துட்டு கிளாஸே ஜாலியாக தாங்க இருக்கும். கட் அடிக்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா கட் அடிச்சுட்டு என்ன பேசுவோமோ அதுதான் கிளாஸ்லேயே பேசுவோம். அதனால அது அப்படியே ஜாலியாக போச்சு. பட் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேர்னிங்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நிறைய ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் அங்கே தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஆக்சுவலாக. நியூ காலேஜ் படிக்கும்போது அப்போ அந்த இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வந்து சும்மா காலேஜ் ஸ்கிப் பண்ணுறதுக்காக போகிறது, போனதுக்காக எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி இந்த ஆட்ஸ்அப் இதுலலாம் கொஞ்சம் வின் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகி எல்லாமே அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் கல்லூரி வரலாறு. கமிங் டு பீஸ்ட் சார். நீங்க பீஸ்டுக்கு டைட்டில் அப்படின்னாலும் அதுக்கு பயங்கரமா ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு யோசனை இருந்திருக்கும்ல சார். ஸோ ஏன் இந்த டைட்டில்? பீஸ்ட் வந்து அந்த படத்துல விஜய் சாரோட கேரக்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். கொஞ்சம் ரொம்ப ஒரு ரஃபா ரகடா அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்டைல். அந்த ஆட்டிடியூடுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த கதையோட ஆரம்பம் நீங்க வந்து விஜய் சார் பாக்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதா, இல்ல விஜய் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்காக இல்ல எழுதப்பட்ட இல்ல இல்ல கதையா? விஜய் சார் பாக்குறதுக்கு முன்னாடி தான். பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து, அதுக்கப்புறம் அவருக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணி அது ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜில் வந்து விஜய் சாரை மீட் பண்ணி சொன்னேன். அப்போ சாருக்கு பிடிச்சது. ஃபுல்லாக கேட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ப்ரொசீட் ஆகலாம் அப்படி ஸ்டார்ட் ஆனார். சார் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் அப்படி லாக் ஆனதும் ஓகே நம்ம ஒரு விஜய் சார் படம் பண்றோம் அப்படிங்கும்போது உங்களோட அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது சார்? இல்லை மொமெண்ட்னா அது என்னன்னா இப்போ கதை சொல்கிற வரைக்கும் ஒரு விஷயம் பயம் இருக்கும். கதை சொன்னதுக்கு அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எப்படி வரப்போகுதுன்றது அங்கே போயிடுச்சு. அதனால அதுக்கு நடுவில் அதை பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கான இது இல்லை. இப்போ அது என்னன்னா எவ்வளோ தூரம் அது வந்து விஷயமா கொஞ்சம் ஒரு பெருசான மாதிரி தெரியுதோ அவ்வளோ தூரத்துக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அது அங்கே போயிடுச்சு. ப்ளஸ் ஆனால் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. விஜய் சாரும் ரொம்ப கூலாக ஜாலியாக இருப்பாங்க. டெய்லி ஷூட்டிங் வர்றது சரி, அது அந்த ஷூட்டிங் நடக்கிற டைம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு ஜாலியான ஒரு ஸோ மொமெண்ட். ஜாலியோ ஜிம்கானா வந்து உங்க செட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சரி இதுக்கேற்ற மாதிரி ஒரு மூட்ல பாட்டு போடலான்னு தான் அந்த ஜாலியோ ஜிம்கானா பண்ணது. சார் நீங்க இப்போ விஜய் சார் கிட்ட கதை சொல்லும்போது இப்படி பண்ணா இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஒரு ஏதாவது ஒரு பிளான் ஒன்று வச்சு போயிருப்பீங்களா சார்? அந்த மாதிரி என்ன யோசிச்சு போனீங்க சார்? இல்ல இல்ல அந்த இம்ப்ரெஸ் எல்லாம் அவர் இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு பார்த்திருப்பாரு. இப்ப நம்ம புதுசா போனா இது வந்து நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ட்ரை பண்ண டெக்னிக்கா இருக்கும். அதனால அதெல்லாம் இல்ல. நான் அப்படியே பிளைண்டா என்ன ஸ்கிரிப்ட் இதை மட்டும் வச்சு சொல்லி அவருக்கு எப்படி அதை கன்வின்சிங்கா சொல்றதுன்றது மட்டும் தான். இப்ப நான் எழுதும்போது ஒன்று எழுதியிருப்பேன். பட் நரேஷன் பண்ணும்போது தப்பாயிடக்கூடாது, அதை கிளியரா பண்ணணுன்றது மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை மட்டும் சொல்லிட்டோம். நம்ம ஒரு பாயிண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் நினைச்சோம்னா கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க அது சைலண்டா வர்றது தான் பெட்டர். ஸோ நீங்க விஜய் சாரை வந்து இன்டர்வியூவும் பண்ணியிருக்கீங்க, டிரெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம. பட் விஜய் சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறாரு. அதுக்கு இப்ப நீங்க பதில் சொல்ல போறீங்க. அப்படியா? ஆமா சார். கேட்கறதுலே தெரிஞ்சிடும் யாரு கேட்கறாரு. கேன் வி ஹேவ் தி क्वेश्चंस ப்ளீஸ்? வாங்க டைரக்டர். கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அடுத்த கதை ரெடி ஆயிடுச்சா சார்?
அப்படின்னு சார் கேக்குறாரு சார். இல்ல அதான் சார் கிட்ட இந்த கதையே என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். இதுக்கப்புறம் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இதே கொஸ்டின் கேட்டாருன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஓகே. ரிசல்ட் வச்சு தான் இருக்கு. ரிசல்ட் வச்சு. ஓகே சார். கேக்குறேன் தப்பாத்துக்காத. 2 பேரும் லவ் மேரேஜ் தானே? யார கேக்குறாரு? உங்கள கேக்குறாரு சார். நீங்க லவ் மேரேஜா அப்படின்னு அது கேக்குறாரு. உள்ள யார் யாரோ இருக்காங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. அந்த மாதிரி. சார் அந்த மாதிரி தானா அது வேற மாதிரி லவ் எந்த பண்ணி மாதிரி அரேஞ்ச் கதை பண்ணி சொல்லுங்க அந்த சார். மாதிரி. இருந்தாலும் ஏன்னா அந்த- இதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். இது வரைக்கும் எனக்கு அவர் கேட்கவே இல்லை இதை. அதனாலதான் சார் வந்து எங்க கிட்ட சொல்லி கேட்க சொல்லி ஒரு பொறுப்பு ஆ. எங்களுக்கு கொடுத்திருக்காரு. லவ் கம் அரேஞ்ச் அந்த மாதிரி. கேன் we have the next question please? உனக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு ட்ரீம் ஏதாச்சும்? ட்ரீம்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருந்தது. அதான் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. Can we have the next question please? பயமா இருக்கா? சார் ரிலீஸ் ஆகுது படம், அதனால அவர் இப்படி கேக்குறாரு. பயமா இருக்கா சொல்ல முடியாது. பட் ஓகே, ரொம்ப பயமும் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வயா மீடியாவா இருக்கு. ஸோ அடுத்ததா நாங்க வந்து உங்களை ஒரு டைம் மெஷின் டிராவல வந்து கூட்டிட்டு போக போறோம். இது ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி. ஸோ ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் வந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறது தான் நாங்க வந்து எது தெரிஞ்சுக்க பண்ணிட்டு இருந்தாலும் ஆசைப்படுறோம். சொல்லிடணுமா? ஆமா சார். நான் சொல்லிடணும்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்க ஒன் வேர்ட் நீங்க ஆன்சர் முதல்ல கொடுக்க பிக்சர் பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பிக்சர் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே சார். Can we have the first picture please? ஏங்க கிளாசிக். பூவே உனக்காக இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து சின்னதுல கை உடைஞ்சிருச்சு. ஓகே சார். அந்த கை உடைஞ்சனால நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகாம ஏரியால கிரிக்கெட் விளையாண்டே இருப்பேன். அப்போ சம் 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ நினைக்கிறேன். அப்போ அங்க பேசும்போது எல்லாம் படத்தை பத்தி பேசுவாங்க. நான் அப்போ தியேட்டர்லாம் போய் பார்க்கல. ஓகே. எனக்கு பட் அந்த மெமரி இருக்கு. அந்த மெமரிஸ் தான். அதுதான் ஏரியால Okay, sir. கிரிக்கெட் ஆடுறது. ஓகே சார். அப்ப வந்து இந்த அடுத்த டைம் டிராவல்ல என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியல. சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சார் அந்த பயணத்துக்கு போவோம். அடுத்த படம் ப்ளீஸ். இது வந்து காலேஜ் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன். அப்போ விஸ்காம் ஆமா ஆமா, தேவி ஸ்டூடெண்ட். தியேட்டர்ல பார்த்தேன் படம். தேவி தியேட்டர்ல பசங்களெல்லாம் கூட்டு போயிட்டு எல்லாரையும் நானே கூட்டு போய், அவங்களுக்குலாம் தெரியும் நான் வந்து சார் ஃபேனு சொல்லி கூட்டு போய், படம் வேற பயங்கரமா இருந்ததா, அதனால பாத்தியான்னு சொல்லி அவங்களை வெறுப்பேத்துறது தான் வேலை. கூட்டு போய் ஒரு நாள் காமிச்சிட்டு ஒரு வாரம் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கு. செகண்ட் இயர் காலேஜ் நினைக்கிறேன். எந்த பாயிண்ட்ல சார் நீங்க வந்து ஒரு தளபதி ஃபேன் அப்படி? அது துள்ளாத மனம் துள்ளும்ல இருந்தே அப்போ எனக்கு ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரோ இருக்கு, தெரியும், எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் கில்லி, திருமலை, அதுல இருந்து பூயவனுக்காகலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு பிடிச்ச படத்துல ஒன் ஆஃப் த அதோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிலிம். நீங்க அப்ப அதிகமா பார்த்த தளபதி படம்னா அது என்ன படமா இருக்கும் சார்? ஷாஜகான். என்ன காரணம் சார்? வை ஷாஜஹான்? அது எனக்கு தெரியல. நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி பீக்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அது அந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால ரிப்பீட் வாட்ச் ஒரு 17 டைம்ஸ் பார்த்துருப்பேன் 17 தியேட்டர்லயே. 17 டைம்ஸும் தேவி தான். சார் அந்த பீக் எதுல? பீக்ல பீக்னா சாரோட அந்த Sir-ஓட. ஃபேன் பேஸ் அந்த இதுல. சின்ன டவுட் அதான் கிளாரிஃபிகேஷன். அதேதான். அந்த பீக் தான் 17 டைம்ஸ். இல்ல ஷாஜஹான் வேற, அதனால. சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான். 17 வாட்டி பார்த்துருக்கேன். அப்படியே பார்த்தாரு. ஓகே. Can we have the next film please? இங்க ஒரு 5 சேம். இப்பெல்லாம் வந்து பீக் இன்னும் Peak max. ஆமாம், இங்க இருந்து தான் வந்து இன்னும் டோட்டலா மாறுது. இது வந்து தேவியில பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ. நானும் என் ஃப்ரெண்டும் டிக்கெட் இல்லை, லாஸ்ட்ல பின்னாடி 2 பேரும் நின்றுட்டே பார்த்தோம் ஃபுல் படமும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா சார்? டிக்கெட் இல்லாமல் எப்படி உள்ள போனோம்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல. அது உள்ள போயிட்டோம், அப்படியே சீட் இல்லை, ஆனால் நின்றுட்டே பார்த்துட்டோம். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அழகின்னு ஒரு ஷோ ஒர்க் பண்ணேன், ஒரு டேலண்ட் அண்ட் ஷோ. அதுக்கப்புறம் அங்கே சூப்பர் சிங்கர். சார் இந்த போக்கிரி படம் பார்க்கும்பொழுது நீங்க இதே மாதிரி போஸ்ட் பண்ணி ஒரு பிக்சர் ஒன்னு. இல்லைங்க, அது சும்மா அப்படியே பண்ணோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டான், அதை அப்போ எடுத்ததே எனக்கு தெரியாது. அவன் இப்போ போஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். அவ்வளோ நாளாக அதை பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க, போட்டு விட்டான் நம்மள. அடுத்த படம் ப்ளீஸ். துப்பாக்கி. இந்த படம்லாம் வரும்போது சும்மா தான் இருந்தேன். நிஜமாவே சும்மா தான் இருந்தேன். ஒர்க் விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது அந்த டைம் என் ஃப்ரெண்டு ராஜ்குமார், அவர் வந்து அந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணிருந்தாரு. பட் அவன் ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் போய் பார்த்துருவேன். அவன் மூலியமாக அதை செட் பண்ணி போனது. போய் பார்த்துட்டேன், படம் சூப்பராக இருந்தது. உங்களோட பீஸ்ட் ஸ்குவாட் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு தலைமை தாங்க நீங்களும் நானும் வரணும் போட்டுக்கணுமா சார். இதை? ஆமா சார்.
போட்டு சூப்பரா இருக்கு. டீம் கேப்டன், ப்ளீஸ் ஜாயின் யுவர் அவெஞ்சர்ஸ். என்னடா இருந்துச்சு சார், இதுல ஒரு பயங்கரமான டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுல வந்து இவங்க யாரு, இந்த மாஸ்க்கு பின்னாடி யாரு அப்படிங்கறத நீங்க வந்து இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஹல்க் இருக்கு. பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களை சில உண்மையும் சொல்லணும்டா, சும்மா தமாஷ். மிஸ்டர் கணேஷ், மீட்டிங் கணேஷ். இல்ல, அடுத்தது யாரு அப்படின்னு பாதி மூஞ்சி வெளியில தானே இருக்கு. அவரியா சொன்னாங்கன்னா போட்டு இது கொஞ்சம் கஷ்டம். ஆமா அவுத்துறேன் சொல்றதுக்கு அவங்க ஆனா இவனே ஒரு மாஸ்க் தான் போட்டுருக்கான். சிவான்னு ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். ஆக்சுவலா அவன் இப்படி கிடையாது. கண்ணை பெருசு பண்ணு அப்பதான் தெரியும். இதை பத்திங்களா இவன் தான். சோ நம்ம கூட இப்போ சிவா, அரவிந்த் சார், சதீஷ், சுனில் சார் அண்ட் கணேஷ் சார் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ப்ளீஸ் டேக். நம்ம ஜாலியோ ஜிம்கானா ஷோல இப்போ தி பீஸ்ட் ஸ்குவாட் இருக்காங்க. இப்பதான் வந்து தி ரியல் கேம் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு சார்? இதெல்லாம் ஒரு நாள் அப்படியே இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, பார்த்தா எப்படி இருக்குன்னா, சும்மா அப்படியே இங்கே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டே இருந்தோம். வாங்க அப்படியே போன மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் நான் ரெகுலராக பார்க்குற ஆளுங்க தான். இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர்ஸ் ஒன்று எழுதுனதுக்கப்புறம் இல்லை பார்க்கும்போது ஓகே இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே எனக்கு அவர் வந்து நானும் அவன் 6th படிக்கும்போது நான் 7th படிச்சுன்னு இருந்தேன். அங்கே அந்த சைடு உட்காந்துருக்கான் பாருங்க அவன். அப்புறம் இவர் 7th படிக்கும் போது அவன் 7th படிச்சான். ஏன்னா அதுல அவர் ஃபெயில். ஒன்னா டிராவல் ஆனா நானும் அவனும் ஒரே சேம் பேட்ச்மேட்டு சதீஷ். ஆமா. அதுக்கப்புறம் இவரு கொஞ்சம் பழைய பேட்ச். ஆனா நம்ம ஃப்ரெண்டு தான் அவரும். எப்படி சார் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு? இவர் வந்து எனக்கு நான் சீதகாதி படம் பார்த்தேன். சீதகாதி படத்துல பயங்கரமா நடிச்சிருந்தாரு. ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதுக்காக கூப்பிட்டு டாக்டருக்கு சரி காசு பண்ணலாம்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு ஆள் வந்து டோட்டலாக வேற அதில் வில்லன் மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி இதில் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்வீட் வில்லன். சார் வந்து எனக்கு ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு தெரியும். வினய் தாண்டியார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சிம்பு சாரோட இருக்கும்போது அப்போதான் அறிமுகம். அப்போ பயங்கரமான ஆள். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்பத்துல. ஆமாம்மா, அப்போதுலேருந்து திட்டினே இருப்பார் எப்பவுமே. ஏன் சார் உங்களை திட்டிட்டே இருப்பாரு? ஏதாவது யார் நீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு பெரிய குரூப் டீமாகவே இருந்தது. எல்லாமே என்னோட ஆஃப் ஏஜ் தான். அதில் இவர் ஒரு கேரக்டர். ஆனால் அந்த 10ல் அப்போ எனக்கு தெரியும் இது ஒன்று தேர்வுன்னு. நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம். ஒரு செட்டில் வந்தாலே 100 பேர் வேலை செஞ்சால் இதில் எது டிம்கில் எது ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே பார்ப்போம் உட்காந்து. அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்து. அப்போ ஐடென்டிஃபை வேட்டை மன்னன் ஒன்று எடுத்தார். அதில் நம்மளது தான் லீடர் கேரக்டர். நம்மளுக்கு ரைட்டில் வந்து சிம்பிள், லெஃப்டில் ஜெய், இந்த மாதிரி அதுக்கு இது இன்னும் ஒரு அசிஸ்டண்ட் வந்து சிவகார்த்திகேயன். இன்னைக்கு இது எல்லாமே அப்படி போட்டு எடுத்தது. அது என்னன்னா ஒரு துரதிருஷ்டமா ஏங்க பேசிட்டு இருக்காங்க, வேற ஏதோ பேசிட்டு. அதுதான் சொல்றேன். அப்பே நம்மளுக்கு தெரியும் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல வியாபாரம் ஆகும். சோ நீங்க ஒருத்தர்கிட்டயும் அப்போ ஒரு விஷயம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க இல்லையா சார்? சோ அப்படி சிவா சார் கிட்ட நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம். சிவா வந்து அவனா கதை நல்லா சொல்லுவான். இப்ப ஏதாவது நீங்க இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா பாதி இங்க நடந்ததும் பாதி இவனா யோசிச்சோம் பாதி ஊர்ல யோசிக்கிறாங்கன்னு சேர்த்து அதை பயங்கரமா ஒரு 150 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணி சொல்லுவா. ஒரு டைரக்டராவே அவர் வந்து வாழ்ந்திருக்காரு இல்ல? ஆமா. சோ அவங்க கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் இவங்களோட தானே ஸ்பெண்ட் பண்றோம். அதனால நமக்கு தெரியும் சரி ஓகே இவனை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் கரெக்டா ஒர்க் ஆகும். அடுத்து சதீஷ் உங்களோட பேட்ச்மேட். ஆக்சுவலி நீங்க எங்க சார் பேட்ச்மேட்? பேட்ச்மேட்னா அவன் வேற காலேஜ், நான் வேற காலேஜ். பேட்ச்மேட்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவனும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சான். அந்த ரெண்டு மாதிரி பேரும் காமன் டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து வேற வேற டான்ஸ் ஸ்கூல் சார்? ஆமாங்க. அவன் டான்ஸ் ஸ்கூலுக்கு போவாங்க, நான் டான்ஸ் ஸ்கூல் வழியா போவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி கீழே டீ கடையில காமனா நீங்க பேசி டான்ஸ் கத்துக்கலையா சார்? என்ன நல்லா ஆடுவாரு. இல்ல சார், டான்ஸ் கத்து கொடுத்தாப்ல. ஓகேவா? அதுக்கு ஏங்க அவன் வீட்டுல dance, சும்மா நான் இருக்கும்போது dance டான்ஸ் தாங்க ஆடின்னு இருப்பாரு டபுள கிட்டுன்னு. இது வந்துடுச்சு வெளியே. நீங்க பாக்கலையா யூடியூப்ல? அவங்க ஒய்ஃபு பையன் அதுக்கு மேல ஆடுவான். இவன் கீழே ஆடினா அவன் சீலிங் மேல ஏறி ஆடுவான். ஐயோ அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுல ரொம்ப ரேர். ஐயோ இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு.
சார் ஓ இருக்கிறத சொன்னா ஏன் என்னையே திருப்பி ஒன் சைடா பேசினேன்னா அவங்க பின்ன கை தட்டுவாங்க பாருங்க. ஜனங்களை சில உண்மையும் சொல்லணும்டா, சும்மா தமாஷ் பண்ணி பொய்லாம் பேசக்கூடாது. நம்மளுக்கு ஃபேக்கா இருக்க புரியாது. மறந்துச்சுங்க. இப்படிலாம் நீங்க பாருங்க, ஒருத்தர் கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க இப்படி கிராஸ் ஓவர் பண்ணீங்கன்னா இது போயினே இருக்கும். ஆமா ஆமா, பேச்சு போட்டி மாதிரி ஆயிடும். நெவர் நம்ம எண்டிங். வந்து கட் பண்ணி மறுபடியும் சதீஷ்க்கு சதீஷ் கிட்ட போயிடு. நான் ஆக்சுவலா கோலமாவுக்கே அவனை தாங்க ட்ரை பண்ணேன். இவன் அப்ப டேட் இல்லைன்னு சொல்லி லண்டன்ல எங்கேயோ இருந்தான். இப்ப வந்து சார் நீங்க காஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட யூனிக்கா ஐயோ இவர் பயங்கர டார்ச்சர் பண்ணுவாரு எனக்கு தெரியும். பட் ஆனா இவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். தம்பி ஹலோ சொல்லுங்க. ஹலோ பாத்தீங்களா, இது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால இவரை தவிர எதுவும் பரவாயில்ல, அவரு நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்னையும் அதே மாதிரி கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பா சார். சாரி, அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. அப்ப ஆன்சர் வேற. இந்த மாதிரி அப்படியே டேபிள் டர்ன் சார். இப்போ உங்க ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க சொல்லுங்க சார். இது பெரிய படம். சரி, இந்த லெவல்ல யாருமே இந்த கண்டினியூஸ் ஹிட் கொடுத்துட்டே வர்றாரு. அதுவும் விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸ்கிரிப்ட் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார். சொன்ன உடனே நினைச்சேன் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கிட்ட எப்படா மாட்டினேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தான். நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனால் எதிர வந்துட்டு அவரில் சைலண்டாகவே என்னை பார்க்குறாரு ஹீரோ. நான் சொன்னேன் சார், அந்த மாதிரி பார்த்துன்னே இருந்தா ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேங்குது. அந்த பின்னாடி என்னை போட்டு சாவடிக்கிறா சார். யோ இதை பண்ணியா இதை பண்ணியான்னு உங்கள் எதிர கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறானுங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட போன வாட்டியே சொல்லிட்டு போயிட்டேன். நான் பண்ண திருப்பி ரீடேக் பண்ணணும். ஐயோயோ வேணாம் அப்படியே பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக டெக்னிக்கலி இஸ் வெரி சவுண்ட் டைரக்டர். அது இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு பேர்டன் வந்து அப்படி. ஆனால் இல்லை ஸ்பாட்ல எல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாகவும் ரொம்ப இதுவாகவும் டேக்கர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி அது நம்ம பார்த்து ரசித்தோம். ஓகே, பெஸ்ட் ஃபிலிமாக வரும். இது நம்ம செய்யும்போதே ஒரு ஸ்டேஜில் ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சிடும். நடிக்கும்போது ஒரு அளவு தெரியும். அப்புறம் போனீங்கன்னா டப்பிங் போனீங்கன்னா அங்கே ஒரு தெரிஞ்சிடும், இது பெரிய இதுவாக வரும். அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே இவரை தெரியுது. விஜய் சார் பற்றி சொல்ல தேவையில்ல, அவர் ஃப்ரேமில் வச்சாலே ஜொலிக்கிறார். இதில் இந்த மாஞ்சா மனோஜ் பரமன் சார் கேமரா அவருக்கு பயங்கரமாக காமிச்சிட்டு நம்மளும் கொஞ்சம் ஓகே பரவாயில்லடா ரெண்டாவது ஷாட் அந்த லெவலுக்கு பண்ணணும். பட் ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு த டைரக்டர். நம்ம நினைக்கிறத விட ஒருத்தர் பக்காவா பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்தது இந்த படத்துல. தேங்க்யூ சார். நிஜமா இல்ல நிஜமா தான் தேங்க்யூ. அதுவும் நிஜமா தான் சொல்றேன்ட்டு ஒரு ஆக்டிங் இல்ல நிஜமா நிஜம் தான். நீங்க இவ்வளவு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் பேசுறீங்க. இல்ல உண்மையில இட்ஸ் a வெரி டஃப் ஜாப் ஹேண்ட்லிங் திஸ் பிக் ஸ்டார்லாம். அதை சூப்பரா பண்ணிட்டோம். சுனில் சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட பீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நெல்சன் சாரோட வந்து டாக்டர் படம் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி அவர் போய் மீட் பண்ணுற ஃபஸ்ட் டைமு. அப்போது உள்ள ஒரு டென்ஷன், பெரிய டைரக்டரு எப்படி என்னால் நான் பண்ண முடியுமா அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் ஷூட்டிங்கில் அவரை மாதிரி கூலாக வந்துட்டு யாரும் எனக்கு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ண. நான் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணேன், பட் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். டென்ஷனே இப்போ அவர் எடுத்து நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ இது கோவாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். கோவாவில் அவர் மட்டும் பாவம் இப்படி மானிட்டருக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருப்பாரு. நாங்கள் எல்லாம் இப்படி ஜமக்காலம் போட்டு தூங்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் கம்பெனி கொடுங்கடா, ஒரு அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி வெரி கூல் பர்சன். சிவா சார் நீங்க சொல்லுங்க, பீஸ்ட் படத்துல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு கரெக்டாக வந்து டாக்டர் அப்போ நடித்து முடிச்சுட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ April 1 தான் கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன ஏப்ரல் ஃபுல்னு நினச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸாகவே அது சும்மா தான் கூப்பிட்றாங்க போல, யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க தான் நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கூப்பிட்டது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி கூப்பிடல, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து அப்படி கூப்பிட்டாங்களா. ஸோ யாரோ ஃபேக்காக கலாய்க்கிறாங்க போல நினச்சேன். அப்புறம் தான் நான் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் எதிர்பார்க்கல. நான் ட்ரீம் கூட பண்ணி பார்த்ததில்ல இது. இந்த மாதிரி ஒன்று நான் தளபதி கூட நடிப்பேன். நாங்கள் சின்ன வயசில் பேசும்போது இந்த மாதிரி ஒன்று அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி படம்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பேசுவோம். நான் டெய்லி பார்த்துருக்கேன், கூடயே இருந்தனால பார்த்தனால அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் போதே அவ்வளோ கஷ்டத்தில் ஜாலியாக சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படி மாற்றி கிண்டல் பண்ணி இப்படி தான் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே இருந்தது. ஷூட்டிங்கில் நடந்தது, அந்த ஸ்பாட்டில் நடக்கிறது, எல்லா விஷயமும் அப்படியே அதே மாதிரி தான். சார் உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இது, அது கூட இருந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரௌட் மூமெண்ட்டு, ப்ரௌடாக இருக்குது அதுதான். ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து அத்தனை வருஷமாக நம்ம பார்த்து தேட்டரில் அப்படி தூக்கி போட்டு அப்படிலாம் பார்த்த ஆளை போயிட்டு
நேரில் நிற்கும் போது எப்படி இருக்கும் அவர் வந்து கிட்ட பேசும்போது, அவர் நமக்கு வரும்போது எந்திச்சு நிற்கிறது ஒரு மரியாதை கொடுக்குறாருன்றது, அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு டவுட்டான ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கே எப்பா என்னடா இது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்போ தான் தெரிஞ்சுது. சார் உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நீங்களே செட் பண்ணீங்களா இல்ல டைரக்டர் சொன்னதா? எப்படி சார் அது? இல்லை அது 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 நாங்கள் பேசும்போது அப்போ வந்து நான் நெல்சன் கூட அந்த கோலமாவு கிளரில் நான் ஒர்க் பண்ணியிருந்தனால, ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு இது ஐடியா மட்டும் சொன்னேன் நான். அப்போ நெல்சன் அந்த கேரக்டர்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது போகும்போது நெல்சன் ஓகே சொன்னார். அது அப்படியே ப்ரொசீட் ஆயிடுச்சு. சார் எங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்க கேரக்டரா டாக்டர் கேரக்டரா மாற 2 முடியும். நிமிஷமா? கண்ணு வெளில வந்துடும். சொல்லுங்க. பீஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கும் பாருங்க. விஜய் சார் கூட ஒர்க் பண்ணது, விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? தெரி நெல்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். மாசு நெல்சன் கதை ஃபுல்லா மால்ல இருக்காமே சார், அதுக்கு ஆமா. இப்படி கதையை கேட்டா படம் போய் தேட்டரில் போய் பாருங்க. சார் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சார். டிக்கெட் கிடைச்சோன்னா ஃபர்ஸ்ட் வேலை போய் படம் பார்க்கறது தான். சதீஷ் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவர் டைரக்டரா நீங்க அவர் கூட செட்ல வந்து ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு இவன் கால் பண்ணி, டேய் என்னடா நடிப்பியாடா, வருவியாடா, ஷூட்டிங்னா வருவியா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு, மேபி இவங்க ப்ராங்க் பண்ணுறான்னு இவன் நினச்சான் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க, அண்ணா நீ இருக்க என்ன, ஃபஸ்ட்டு அவன் கேட்டது நீ வருவியா, இல்லைனா எங்கேயாவது டான்ஸ் இருக்குது சாங் பண்ண பொண்ணுன்னு போயிடுவியா அப்படின்னு. இல்லைடா கன்ஃபார்மாக வருவேன்டா அப்படின்னு. அப்படின்னா வெயிடா உனக்கு ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப மோஸ்ட்டாக பீப்புள்கிட்ட நான் சொல்லலை ஆக்சுவலாக நான் பீஸ்ட் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ கூட ஷேவ்லாம் பண்ணும்போது கூட அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் சும்மா சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு, அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ப்ளஸ் எனக்கு நெல்சன் நிறைய டைரக்ட் பண்ணி ஷோஸ்லாம் இருந்திருக்கேன், அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற ஸ்டைல் எனக்கு நல்லாவே தெரியும். பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆடடாக என் கூட தளபதியும் இருந்தார், அதுதான் இல்லை ஐசிங் ஆன் கேக், அதான் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. எங்களுக்கெல்லாம் அவரு தான் ஆக்சுவலா யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தான் இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்க அதே தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. சுனில் சார் நீங்க சொல்லுங்க, நெல்சன் சார் கிட்ட இல்ல எனக்கு புரியல அப்படின்னு நீங்க கேக்குற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? எல்லாமே நான் சொல்றேன், எல்லாமே அப்படிதான். புரியல எல்லாமே அதான். அது அவர் நடிக்கவே இல்லை, அவர் ஆக்சுவலா எதை சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் புரியல தான் சொல்லுவாரு, புரியல அப்படிதான் கேட்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு 10 தடவை சொல்லுவோம், அப்பதான் புரிஞ்சுப்பாரு. அது அவரு தான் ஆக்சுவலா. அது வந்து ஒரு ரியல் பர்சன். அதான் இப்ப நீங்க கேட்டீங்களே என்ன ஆன்சர்? புரியல புரியல. நெல்சன் சார் இப்ப வந்து இவங்க சொன்னாங்க விஜய் சார் வந்து யாரா இவங்க அந்த மாதிரி ஒரு வைப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ எப்படி இந்த டீம் அவரு ரிசீவ் பண்ணாரு, அவர் எப்படி இவங்க கூட ஜெல்லானாரு? இல்லை சார், எனக்கு சார் ப்ரீவியஸ் ஷூட்டிங்லலாம் எப்படி இருந்திருப்பாருன்றது எனக்கு தெரியல. இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கும் சார் புதுசு, சாருக்கும் நாங்கள் புதுசு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் காமாக இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இல்லை, அதுக்கப்புறம் சினிமா அப்படியே ஜாலி ஆகிட்டாங்க. சார் எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பாட்டுக்கு இருப்பார், எதுவும் அவர் வேலை கரெக்டாக பண்ணுவார், திருப்பி உட்காந்துருப்பார், அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரே பார்த்துட்டு அங்கங்கே இப்போ சிரிப்பு சத்தம் எங்கேயா கேட்டுகிட்டே இருக்கும். யாராவது எதாவது விளையாடிட்டு இருப்பானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்க, பண்ணிவிட்டு அவர்கிட்டே போய் வர சொல்லுவாங்க. சரி இந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று பண்ண இப்படிலாம் சொல்லி ஒரு பாயிண்டில் ஓகே இவனுங்கெல்லாம் இப்படி தான் போல இருக்குன்னு சொல்லி அவரும் எங்கள் கூட அப்படியே ஜாலியாக ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டார். ஸோ வேறு யாராவது பண்ணால் கூட இப்போ அவரு நோட்டீஸ் பண்ணி பார்த்தியா அங்கே நடக்குன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி அது அந்த ஏரியாவோட வைப் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்க்குறது ரொம்ப கம்மி. இவங்க 4 பேர் தான் இருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் ஒரு 7 பேர் இருக்காங்க அங்கே. ரெட்டின்னு யோகி பாபு நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மாத்தினா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாலே எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். அதனால சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப வாய் வலிக்குது, சிரிச்சு சிரிச்சு தலை வலிக்குது, நான் ஓரமாக போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அவர் உட்காந்ததெல்லாம் இருக்கு. யோ முடியல இன்னைக்கு போதும், நான் இன்னைக்கு அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல சாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹெட் மாஸ்டர் முன்னாடி இருக்கிற மாதிரி சாருக்கு முன்னாடி சாருக்கு பின்னாடி அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லைங்க. அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார். அவர் வந்து அந்த எனக்கு வந்து டே 1 டே 2லயே வந்து அந்த ஐஸ் பிரேக்லாம் பண்ணிட்டாரு. எதுவும் நமக்கு வந்து அவர் இருந்தால் ஒரு மாதிரி இல்லைன்னு வரும். எப்போவுமே ஒரே மாதிரி தான் அவரும் இருப்பார், நாங்களும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எந்த ஒரு விஷயத்துக்குமே அஃபென்சிவாவோ அஃபெண்ட் ஆகிட மாட்டார். இப்போ நம்ம சம்டைம்ஸ் அவர் இருக்காருன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணிவிடுவோம், நமக்கே தெரியாமல், அதெல்லாம் அவரே புரிஞ்சுப்பார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாண்டடாக யாருமே எதுவுமே பண்ண போகிறதில்ல. வெரி மெச்சூர்ட், வெரி கான்ஃபிடென்ட். அவரை பற்றி அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். நானுங்க டெய்லி அந்த ஷூட்டிங் பண்ண ஒரு 27 டேஸ் இங்கேருந்து பூந்தமல்லி அந்த என்னது என்ன ஸ்டுடியோ பேர், சுந்தர் தேட்டர் ஊட்டாக்கு கோகுலம் ஸ்டுடியோ, இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ள நானும் இன்னைக்கு அது தளபதிக்கு முன்னாடி போயிடணும்னு பார்ப்பேன்.
முடியவே முடியாது. நான் போய் நிறுத்துவேன், பார்த்தா அவரோட காருக்கு கவர் போட்டு மூடி நிறுத்தும். எப்பப்பா வந்தாருன்னு 15 மினிட்ஸ் பேக். ஏன்பா அவருக்கு 9:30 தானேப்பா ஷார்ட்டு, அவரு ஏன்பா 7:30க்கெலாம் வர்றாரு அப்படின்னு. அது நீங்கள் அவரே கேளுங்கன்ட்டாங்க அந்த அவரோட அசிஸ்டன்ட். சரி வேணான்ட்டு விட்டு உள்ளே போய் ஜாலியாக வரும். அப்போ கேட்குறேன், தலைவா ஏன் தலைவா நீ காலையிலேயே வந்துடு. அது லத்தாய்ச்சிக்கு ஆகிடும். 9:30 தானே இருக்குன்னா யாரும் என்னை கேட்க போகிறதில்ல. பட்ல என் பாடியே என்னை கேட்காம போயிடும். ஸோ 7:30 வர்றது வந்துடணும். ஐயோ அதான் நீங்கள் இந்த லெவலில் பயங்கர டிசிப்ளினா இருப்பாரு. அவர்தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவாரு. கோர். நம்ம எல்லாம் அப்பதான் நினைச்சேன், நம்ம எங்கேயாவது மாட்டிக்குவோம், வரவே முடியாதுங்க அங்கேருந்து. எவ்வளோ நான் ஒரு நாள் 6 மணிக்கே இவர் எழுதுவேன். மட்டும் தான் கார்ல வந்தாரு, மீதி எல்லாரும் சாப்பிடல வந்தாரு. இவர் மாட்டிக்கிட்டாரு, மீதி பேர் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வர்றவர் தான் இவரு. இவர் எப்போ வருவாரு? லாஸ்டா 9 o'clock 7:30. இவர் வர்றது 9:15. எங்கன்னு கேட்டா அசிஸ்டன்ட்டுங்களால வந்துட்டா மாதிரியே காமிப்பானுங்க. ஏய் நான் தான் முதல் கேரவன்ல இருங்க, என்னை தாண்டி தான் போகணும். வரவே இல்லைன்னா அப்புறமா வந்து இறங்க. இவர் காலையில எழுந்திருக்க முடியாது. சார் நீங்க வந்து ஷூட்டிங்ல வந்து கவனிச்சிருப்பீங்க, யார் வந்து பயங்கரமா சேட்டை பண்ணி ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றது? இவர்தான். ஏங்க, எடுத்து சாப்பிடுவாரு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, அவர் எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றது? நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து அப்படியே உங்களையே பார்த்து ஏதாவது வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. இப்பெல்லாம் ஒரு நவரசத்தையும் காட்டுவாரு மூஞ்சில. அவனா ரெடி அல்ல அந்த ஆள் ஏதோ பண்ணினே சொல்லுவாரு. இந்த மாதிரி எங்க டிஸ்டர்ப் பண்றது? வேற யாராவது 2 பேர் சிரிச்சு அவங்க 2 பேர் பேசியிருந்தா பிடிக்காது. ஒரு படத்துல செந்தில் வருவார்ல, பதினின்னு அதே மாதிரி வந்து அவன் கூட சிரிச்சு பேசினுங்கிறான், என்ன தெரியுமா அவனை பத்தி சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கோமா பேசின்னு இருப்பாங்கல்ல, நம்ம கிட்ட சொல்லுவாரு, 2த்துக்கு மூட்டி விட்டேன் பாரு. இல்ல உண்மையை சொல்லிடுறேன். அவன் நடுவுல பூஜா இழுத்து விட்டான்டா. பூஜா வந்து இவனுங்களால போய் பேச தெரியாது. என்ன தெரியும், அங்கே போய் பெரிய ஆளு கேளுங்க, அவங்க அப்பா தாத்தா கேளுங்க. அப்ரோச்சிங் லாங்குவேஜ் இஸ் a tool. நம்மளோட அப்ரோச் நேரம் பண்ண அதுல ஒரு மாதிரி எல்லாம் பார்த்துச்சு. ஃபர்ஸ்ட் டே 2வது நாள் தளபதி டமிட்டு ஜாலியா பேசுறது. டிஓபி மாஞ்சா என்ன பார்த்தாங்க, ஓ இந்த ஆள் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட ஜாலியா பேச. அது இவனுங்களுக்கு ஜெல்லஸ். நம்மளால முடியல. அது கேரவன் வந்து நிக்குமா? ஏங்க ஜெலஸ் ஆவறீங்க? அவர் நினைச்சு அவங்க அப்பாவை மிஸ் பண்ணி அவங்க அப்பா மாதிரி உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. சாரு இங்க கேளு. அந்த பூஜா வரும் பழக்கமாயிடுச்சா, அந்த பூஜா கேரவன் வரும். கேரவன் கூட ஒரு 8 பேர் பெரிய கூடாரம் ஒன்று போட்டு எல்லாம் கேஸ் ஸ்டவ்ல வச்சு அடிச்சு தூக்குவானு. நம்ம அது என்ன இல்லை எனக்கு சாப்பாடு தனியாக தான். அப்போ எனக்கு அனுப்பிச்சிடுமா மத்தியானம். வெரி குட். உடனே இந்த பக்கம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டருங்க அவனுக்கு பர்மாவிலேருந்து கொண்டு வந்து செம்மையாக செஞ்சு இப்படியேங்க அது ஒரு ஃபீஸ்ட் மாதிரி நடந்துனே இருக்கும். என்ன பண்ணுவாருன்னா எல்லார் வீட்லயும் போய் வாங்கி சாப்பிடுவாரு. இதுதான் அவரோட பூஜாக்கு என்ன சாப்பிடுது, அன்பறிவு என்ன சாப்பிடுறாங்க, நமக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுவாரு. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணுவாருன்னா இவங்க வீட்ல இருந்து வர வச்சுட்டு மாதிரி கொண்டு போய் பூஜா கிட்ட கொடுத்து மேனேஜர் வேலை தான் இது. ஆனா அவர் பண்ண மாதிரி பண்ணுவாரு. இந்த கேங்ல ஹீரோயின் வந்து யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க அப்பா மாதிரி எல்லாமே கொஸ்டின் சார் தாங்க, எல்லாத்தையுமே சார் தான். எப்பவுமே ஷூட்டிங் முடிஞ்சோடனே இங்க பாருங்க, ஷூட்டிங் போய் ஃபர்ஸ்ட் சுத்துவாங்கல்ல, அது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவார். ஏன்னா பெரியவர் வயசானவர் யாராவது தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும், அவர் தான் பண்ணுவார். ஆனா மைண்ட் லெவல்ல வந்து 16 தான், ஸ்வீட் 16. ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணி மாட்டாங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் போடணும். இவர் உள்ள வர்றது எதுக்குன்னா அங்க ஜாலி பண்றது தான் இவர் வர்றது. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்லாம் நம்பர் 2 நம்பர் 3 தான். ஒண்ணு செய்வானுங்க, தளபதி செட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ஏய் வீட்டு சார் கூப்பிட்டு வர சொல்லு அப்படி இப்படி இப்படின்னு. இப்படி போன உடனே யோ அந்த வீட்டுவியா கூப்பியா. சார் இப்ப அவங்க எல்லாம் மூக்கு மேல விரல்ல வைக்கமா இங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. ஐயோ சதீஷ் சொல்லி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய கூச்சல் ஆயிடுச்சுங்க. போயிட்டு தெலுங்கு டான்ஸ் மாஸ்டர் போட்டு அவர் வந்துட்டு எங்க கையில எல்லாருக்கும் ஒரு கிட்டாரை குத்துட்டு தண்ணி உள்ள நீச்சல் அடி. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஆடுனாரு, இவர் ஆடுனத பார்த்து நீச்சல் அடிட்டாரு. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருவானுங்க, தண்ணி உள்ள நீச்சல் அடி. நாங்க ஃப்ரேம்லயே கிடையாது, நமக்கு தெரியாதா. சதீஷ் நீங்க வாங்க, வந்து அவருக்கு நான் என்னங்க வரணும், அவர் வர சொல்லுங்க வாங்க. கான்ஃபிடென்ட்டா வரீங்க.
ஆல்சோ டான்சிங் வித் யூ. ஆனா இந்த ஸ்டெப் நிஜமாவே சூப்பரா போடுவாரு. ஆமா நெல்சன் சார் ஆமாங்க, படத்துல அவர் தானே பண்ணிருக்காரு. ஒரே ரேட் பண்ண. ஏங்க வாய் திறந்தாலே போய் தாங்க சொல்லுவாங்க. இவரு சொல்றதுக்கெல்லாம் ஏங்க ஷாக் இப்ப ஆயிட்டீங்கன்னா நீங்க ஷாக் கேட்டுட்டு தான் நீங்க வச்சுக்கங்களேன், 6 மணிக்கு மேல எப்படி கூப்பிடுவோம் அந்த மாதிரி கூப்பிட சொல்லுவாப்ல. எந்த சீன் ஆடியன்ஸ் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாத்தீங்க சார்? ஒரு ஷீல்டு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணும். ஓகே சதீஷ், நீங்க நான் சாங் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எந்த சாங் சதீஷ்? போத் த சாங்ஸ். கேளுமா, எனக்கு அந்த படத்துல பிடிச்ச சீன் சொல்லிட்டு பூஜா கிட்ட பலார்னு ஒண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, இது நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா? மறக்கவே மாட்டேன்னா ஒரு ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே, எல்லாருமே லைனில் நிற்கிற மாதிரி. விஜய் சார் லாஸ்ட்டில் நின்றாரு பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஆக்சுவலாக விஜய் சார் ஃப்ரண்ட்டில் தான் நிற்கணும் பூஜாக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது அவர் என்ன பண்ண, ஃபோட்டோகிராஃபர் வந்து நிற்கிறாரு, விஜய் சார் வந்து இவர் பின்னாடி வந்து எங்களோட லாஸ்ட்டில் வந்து மொத்தமாக நின்ட்டாரு. நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவர் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு அப்படி பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறார், சார் முன்னாடி வாங்க சார். ஈரனா முன்னாடி தான் நிற்கிறேம்மா, போயா நான் பின்னாடியே நிற்கிறேன். எல்லாரும் கரெக்டா இடத்துல பார்க்கும்போது கேவலமா நினைச்சு பார்த்திருப்பேன். மாஸ்டர் அவர் வந்து பின்னாடி நிக்கிறாரு, எனக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஷாக் ஆகி வந்து கரெக்டா நின்றா. கேமரா பார்த்துட்டு ஷாக் ஆகி அங்க பார்க்கும்போது அதை பார்க்கறாரு. கரெக்ட். எனக்கு என்ன, ஹீரோயின் பக்கத்துல நான் நிக்கிறேன். சதீஷ், நீங்க சொல்லுங்க உங்களோட மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட் இந்த ஷூட்ல. இப்போ கூட ரீசெண்டா கூட அப்பன்னு தான் சொல்லியிருந்தாங்கல்ல, எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ் ரவுண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலா. அது எப்பவுமே சார் கார் வருவாரு, அதை கவர் சொன்ன மாதிரி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த வீல் மட்டும் டிஃப்ரெண்டாக இருந்தது. என்ன நம்ம இது வரைக்கும் பார்க்காத காரா இருக்கே இது, இப்படி சும்மா இப்படி அதை கவரை தூக்கி பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ். அப்புறமா உள்ள வந்து பார்த்தாக்கா அன்னைக்கு அப்பர்ணா தாஸ்ன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க படத்துல. அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே ஆக்சுவலா. காலையில எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சாக்கா வச்சு அவர்கிட்ட போய், சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாரு. சார் இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வந்துருக்கேன். ஆமாண்ணா அப்படின்னாரு. அதே மாதிரி எண்ணி ஒரு தடவை கூட்டு போக முடியுமா சார், ஏன்னா இன்னைக்கு அப்பர்ணா தாஸுக்கு பிறந்த நாள், ஒரு மெமரபுளா இருக்கும், அது வேணா பண்ணுங்க சார். அவர் ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிட்டாரு, சரி நீங்களும் ரவுண்டு போவீங்க போல இருக்கு, டிரைவர் அவர் கூட சரி எங்களை கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாரு. சார் நீங்க ஓட்டணும், நாங்களாம் உட்காந்துன்னு வரணும் சார், அதுதான் ஆசை அப்படின்னோடனே லஞ்சில் பண்ணலாம், லஞ்சில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் எப்பவுமே லஞ்சு கரெக்டாக போயிடுவார், சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் அந்த 1 ஹவரில் 45 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பார் நல்லா. சரி லஞ்சில் போய் போகலாம் சொல்லிட்டாரு, இது நடக்குமா, ப்ளஸ் அந்த நைட்டில் போய் திருப்பி கேட்கவும் முடியாது இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் சாப்பிட போகும்போது அங்கே தான் நிற்குது கவர் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ். நாங்களும் ஒரு 20 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அந்த காரை வெளியே எடுத்து திருப்பி வச்சுக்கிறாங்க. சார் இப்படி கை வச்சு நிற்கிறாரு. என்ன சார் அப்படின்னு, அதான்டா ரவுண்டு போகலான்னு சொன்னேனே சார் அப்படின்னு. அப்புறம் அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ்ல அவர் இது வரைக்கும் ஒரு 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஊரே உள்ள போய் உட்காந்துச்சு. அவர் கேட்கிறாரு, திரும்பி பார்த்துன்னு இருக்காரு, டேய் நீ ஒத்தனாடா சொன்ன, இங்க என்னடா ஒரு ஊரே வந்துருக்கு. கரெக்ட் சார், இல்லை சார் எப்படி சார், நான் நெல்சன், அந்த அப்பர்னா அந்த பொண்ணு பூஜா, அவங்க மனோஜ் சார், நான் ரோடெல்லாம் பார்க்கணும் இப்படிதான் பார்த்துனே வந்தேன் அவரு. ஏன்னா அவருக்கு பக்கத்து சீட்ல நான் தான் உட்காருவேன்னு கேட்டுட்டேன். ஏன்னா எல்லாருமே என்னை விட பெரிய ஆளுங்க சார், அவங்களோட பவர் யூஸ் பண்ணி பின்னாடி தள்ளுவாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நீங்க தான், ஆனா நீங்க ஒத்துக்கூடாது சார் அப்படின்னு. ஏய் நீ தான்டா என் பக்கத்துல உட்கார்ற அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் கூட உட்காந்தோம், போய் ரவுண்டு போயிட்டு, அது ஒரு மறக்கவே முடியாது ஆக்சுவலா. அது படத்துல இல்லாம வெளியே நடந்த ஒரு நல்ல விஷயம் அது. சார் சுனில் சார், நீங்க சொல்லுங்க உங்களோட மெமரபிள் மொமெண்ட். சதீஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் குக் பண்ணி எடுத்துட்டு வந்ததை ஃபுல்லா இவர் சாப்பிட்டார். அதுதான் அவரோட மெமரபிள். அதை வந்து பிரேக் பண்ணதே அவர் தான். சார் வந்து இவங்க கிட்ட பூஜா கிட்ட போயிட்டு, டுடே பூஜா ஐம் கெட்டிங் ப்ரான்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் ராஜமன்றி அண்ட் ஐம் கெட்டிங் ஃபிஷ் ஆல்சோ ஃப்ரம் ஃப்ரெஷ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் லஞ்சுக்கு உட்காந்துருக்கோம். வந்தார், எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார். எங்கள் வீட்டிலேருந்து வந்தது. இவர் வந்து அப்போ தான் சொல்லிட்டு இருக்கார், வெரி நைஸ் சார், உங்களுக்காக அவங்க ஸ்பெஷலா வீட்டிலேருந்து வரல, இவர் வீட்டில் ரியலி அப்படின்னு ஒரு ஷாக்கு. இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, என்ன அது வேணா நான் சொல்றேன். என்னன்னா எல்லாரையுமே சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு ரொம்ப, அதாவது நம்ம ஏதாவது சாப்பிடும்போது கீழே விழுந்திருந்தா கூட அதை டக்குன்னு எடுத்து அப்படி வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ணுவார். என்னை விட சின்ன ஆர்டிஸ்ட் தான் சதீஷ். இல்லவே இல்லை. அங்க போய் நில்லு, அவன் யார் அவன் அப்படிலாம் சொல்லு வாங்க அப்படின்னு பேசினா அவங்க ஒரு அந்த மாதிரி உலகத்துல யாரும் பேச மாட்டாங்க, நீங்க தான் பேசுறீங்க. இந்த மாதிரி எடுத்தெஞ்சு பேசுறதுலாம் நீங்க மட்டும்தான், யாருமே அப்படி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேசினா எவமா எடுத்து
உங்க கும்பல் முன்னாடியே எப்படி பேசுறானா நீங்களா இல்லாத போது எப்படி பேசுவான் ஏங்க இவர் பேசினா அப்படிதாங்க பேச தோணும். நீங்க வேற. ஏங்க வந்ததுல இருந்து ஏங்க ஸ்கூல் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே கம்ப்ளைண்ட் இல்ல இது ஒரு ஜாலியோ ஜிம்கான் சார் நெல்சன் சார் வந்து உங்களுக்கு சீன்லாம் நடிச்சு காமிச்சிருப்பாரு. சோ அவருக்குள்ள ஒரு ஆக்டர் இருக்காரா? நீங்க தான் அதை வந்து கரெக்டா ஏங்க எல்லாருமே நடிப்பாங்க. எல்லாருமே நடிப்பாங்க. என்னதான்டா கேக்குறாங்க இவ்வளவுதாங்க ஆன்சரு. allow me to tell ஓகே சரி. you want the truth இவ வந்து எப்படிப்பட்டவர்னா சகல கலா தெரியும் என்ன டான்ஸ்னா டான்ஸ் தீனினா அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் தின்னுவான். ஏங்க அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அந்த பிக் டான்சர் அண்ட் கிரியேட்டர் உள்ள 10 ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குது. கேள்வி என்ன தெரியுமா? அதான் தெரியல. நானே என்ன குழம்பிட்டேன். கேள்வி தெரியுமா? கேள்வி வந்து நெல்சனை பத்தி சொல்லுங்கன்னாங்க. என்ன கேள்வி? என்ன சொன்னாங்க? அடிக்க என்ன கேள்வி? நெல்சனை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டாங்களா? ஏகப்பட்ட விஷயம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. நீங்க டான்சர்னு அவர் மீண்டும் மீண்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. பட் அது போய். இல்லங்க விடிவி எல்லாம் எப்படி தெரியுமா? இப்படிதான் பண்ணுவாரு. இப்படியே இவரோட மாஸ்டர் யார் தெரியுமா? டான்ஸ் மாஸ்டர் யார் சார்? கிங்ஸ்லி ரெட்டின். அப்ப பாத்துக்கோங்க டான்ஸ் எப்படி இருக்கும். ஆனா என்னன்னா அவனுக்கும் அவர் தான் மாஸ்டர். அவன் வேற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், மாஸ்டர் லாஸ்ட் லைன்ல நிக்க வச்சிட்டான். மாஸ்டர் நீங்க லாஸ்ட் லைன் போங்க அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு படத்துல ரொம்ப நெருக்கமான ஒரு காட்சி அப்படின்னா எதுவா இருக்கும்? ஒரு மொமெண்ட் இந்த ஷூட்? இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இருக்கும். இவரோட சாரோட சீன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேசிக்கா அந்த கொஞ்சம் காமெடி சீன் அந்த மாதிரி இது பிடிக்கும். சார் சதீஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு டார்க் ரூம்ல ஒரு சீன் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருப்பாங்க அதுக்குள்ள. அந்த சீன் பிடிக்கும். விஜய் சாரோட ஃபேனா இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ அவர் கூட வந்து ஒரு படம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டிராவல் ஃப்ரம் ஃபேன் டு அ டிரெக்டர். இல்லை அப்போ ஃபேனாக இருக்கும்போது நம்ம அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் விஜய் சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதே இருந்துச்சு. சும்மா அப்படியே ஜாலியாக பேசிக்கலாக மோர் தென் இந்த படத்தோட ஹிட்டு, இந்த படம் இது பெரிய ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் தாண்டி இது ஒரு மெமரியாக கேரி பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு அல்டிமேட் கோல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், கொஞ்சம் அவர் கூட ஒரு டைம் இருக்கும், இது ஒரு மெமரியாக ஒரு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது தான் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் எடுக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆகி இது அதெல்லாம் பண்ணல. சரி ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபன்னாகவே அது அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு குட் மெமரியாக இருக்கணும் என்றைக்குமே. ஸோ ஃபைனலாக இது ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட ஐபிஎல் ஜெர்சிஸ் இருக்கு. ஸோ இப்போ சதீஷ் நீங்கள் வந்து ஒருத்தருக்கும் எந்த டீம் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ண போறீங்க. தோனி டிஷர்ட் சிஎஸ்கே கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு கண்டிப்பா நெல்சன். ஏன்னா தோனி ஒரு பெஸ்ட் கேப்டன், எங்க கேப்டன் வந்துட்டு நெல்சன். ஸோ நெல்சனுக்கு சிஎஸ்கே. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு விடிவிக்கு தான். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஷேன் வார்ன் தான் கேப்டன். ஷேன் வார்ன் ரொம்ப பிடிக்கும் விடிவிக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்பின்னர் எப்பவுமே சொல்லுவார் கப் எடுக்கிறேன், இதுதான் கப் எடுக்கிற டீம். திருப்பி காட்டுங்க அப்போ தெரியும். வெறும் ப்ளூ டிஷர்ட் தான் நினச்சிப்பேன். ரோஹித் வந்து மும்பை இந்தியன்ஸு சுனில், ஏன்னா ரெண்டு பேர் பார்க்க அட்லீஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல. ரோஹித் சுனில் ரெட்டியும் ஒரே மாதிரி. ஸோ எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அவங்க சிவா குத்தர். நான் வந்து ரொம்ப பெரிய விராட் கோலி ஃபேன். ஸோ நான் ஆர்சிபியா. Thank you, sir. And that brings us to the end of Jolly Gymkhana Special. Be special with RB